மீனா, லைட்லாம் ஆஃப் பண்ணு. நான் செம்புல தண்ணி நிறைச்சிட்டு இருக்கேன். நீங்க வரும்போது ஆஃப் பண்ணிட்டு வாங்க. ஆமா, செம்புல தண்ணி நிறைக்கிறது ரொம்ப பெரிய வேலை இல்ல. ஓ அப்படி. அப்போ நீங்களே நிறைச்சிட்டு வந்துருங்கனே. மீனா, என்ன ஒழுங்கா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி பிடிச்சிட்டு ரூமுக்கு வாங்க. சரி, நீ குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போ ரூமுக்கு. நான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரேன். லைட் ஆஃப் பண்ணுங்க, தண்ணி பிடிச்சிட்டு ரூமுக்கு வாங்க. எனக்கு தேவையா இது? அட லூசு மனுஷா, வெளி லைட்ட போடும். சரி சரி சரி, எல்லாத்துக்கும் சொல்லணும். போட்டாச்சு போட்டாச்சு. குறை சொல்றதுக்கு எப்போ எப்படின்னு தான் நிப்பா போல. நாட்டுல என்ன நடக்குது? பெட்ரூம்ல எத்தனை லைட் போட்டு வச்சிருக்கா பாரா. மீனா, எதுக்கு இவ்ளோ லைட்டா போட்டிருக்கா? எதுக்கா? பிறகு இருட்டிலே தூங்க முடியும்? மீனா, தூங்கும் போது இத்தனை லைட்டு கண்ணில் அடிச்சா எப்படி தூங்கணும்னு வேண்டாமா? அப்ப கொஞ்சம் இருங்க. அட நவலியா, இப்ப போதுமா? ஒன்னு டிம்மா ஆக்க சொன்னேன், ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணணுமா? நான் தான் பயப்படுவேன் தெரியுங்களா? யாரு? நீ பயப்படுவா? அப்படி பயமா இருந்தா போ, ஹால்ல லைட் போட்டுட்டு போய் படுப்போ. நான் போணுமா? போங்க, நீங்க போய் படுங்க. விடு, நானே போறேன். அத்தடி, நைட்டு நம்ம ஒத்தலையா? இருங்க இருங்க, லைட் ஆஃப் பண்றேனே. அப்படி வா வெளிக்கி. நீ தனியா தூங்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது. முள்ளம்பண்ணி எப்படி போது பாரு. இப்ப ஓகேவா? மீனா, மூஞ்சிலே லைட் அடிக்கு. மீனா, அத கண்ணுன்னு ஒண்ணு இருக்குல்ல, மூடிக்குங்க. சிப்பா, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியலம்மா. நாளைக்கு ஆபீஸ் லீவு. நானே நல்ல மூடுல இருக்கேன். நான் உன்கிட்ட பேசியதை கெடுத்துக்க விரும்பல. சொட்ட தலைய என்ன வரத்து வரான் பாரா. ஜும் சிக்கா சிக்கா ஜும் சிக்கா சிக்கா ஜும் சிக்கா. இது என்ன பாட்டு? வெறும் ஜிம் சிக்கா தான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்ன வரும்னே ஞாபகம் இல்லையே. இப்ப எப்படி பாடுறது பாட்ட? தூங்கு மீனா, எனக்கு தூக்கமா வருது. இப்படி தூங்குறவன் பக்கத்துல இருந்துட்டு பாடிட்டு இருந்தா எப்படி தூங்கணும்னு வேண்டாமா? இவர் வேற. அப்படி திரும்பி தூங்குங்க. நான் பாட்டுல மனசுல தானே பாடிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னவா? ஆமா, சிங்கு சிக்கா நீ மனசுல பாடவேதுன்னு எனக்கு கேட்டுச்சு. நான் மனசுல பாடேன்னு நினைச்சிட்டு சத்தமா பாடிட்டேனா? ஆமா ஆமா, தூங்கு. சரி தூங்குறேன். இது என்ன பாட்டுங்க நான் பாடினது? வெறும் சிங்கு சிக்கா தான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்ன பாட்டு வரும்னே மறந்து போச்சு. சொல்லுங்களா? தெரியல மீனா, தூங்கு. சாரி வேஸ்ட். அங்க திரும்பி தூங்குங்க. இந்த மூஞ்சில பாத்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் பேசும்போது இந்த கை கால கம்மி அசைங்க. என்ன வரத்து வராது. தூங்குங்க. ஆண்டவரே, நீயும் தான் மனசுல பாடு மீனா. ஐயோ, இந்த சிங்கு சிக்கா அப்புறம் என்ன வரும்னு தெரியலையே. இப்ப அது தெரியலன்னா மண்டை வேற வெடிச்சிடும் போல இருக்கே. சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இல்ல சர்ச் பண்ணலாமா? என்னன்னு சர்ச் பண்ண? சிங்கு சிக்கானா எழுதி சர்ச் பண்ண முடியும். இப்ப என்ன பண்றது? இப்படி இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டு இருக்கோமே. சின்ன பொண்ணுட்டால இப்ப கேட்டா பட்டுன்னு சொல்லிடுவேன். நானும் கெட்டிருக்கேன் ஒரு மனுஷனை. ஒரு பாட்டு அது கூட தெரிய மாட்டேக்கு. பேசாட்டி சிங்கு சிக்கான்னு பாடி முடிச்சிருவோமே. என்ன இருட்டா இருக்கு? ஐ பவர் கட்டு. முட்டை மாடி யோ, கரண்ட் போயிட்டு ஏதாவது உணர்வு இருக்க? தூங்குறத பாரு. எழுப்போம். என்னங்க எந்திக்கிறாரா போறான். யோ, இப்போ என்ன மீனா? ஏங்க பவர் கட் ஆயிட்டு. அதுக்கு வாங்க, ராணிக்கா வீட்டு மொட்டை மாடிக்கு போலாம். மீனா, தொந்தரவு பண்ணாத மீனா. நல்லா தானே இருக்கு. ஏசி போட்டதுக்கு ரூம் இப்போ சில்லுன்னு தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. நீ தூங்கு. எனக்கு இப்ப வெக்கையா இருக்குங்க. வெக்கையாலாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கு. உனக்கு அப்படி வெக்கையா இருந்துன்னா ஜன்னல் திரைய திறந்துரு, காத்தாது வரும். திரைய திறக்கணுமா? வெளிய பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. திறந்தாச்சு. அப்புறம் என்ன மீனா, வந்து படு. கண்ண முழிக்காம பாத்தியா? எனக்கு வெளிய பார்க்க பயமெல்லாம் இருக்கு. அப்ப திரும்பி படு மீனா. இப்ப நீங்க வாரீங்களா இல்லையா ராணிக்கா வீட்டுக்கு? எனக்கு நல்லா தூக்கம் வருது மீனா, நான் வரல. அப்ப நான் போறேன். ஏன் வெளியே பாக்குறதுக்கு உனக்கு பயமா இருந்துல்ல? இப்ப வெளியே போறதுக்கு பயமா இல்லையோ?
அதெல்லாம் நான் தைரியத்தை வர வச்சுக்குவேன். என்னமோ செய்தாயி, நல்ல கதவை பூட்டிட்டு போ. இதுவும் நல்லதுக்கு தான். இவர் வேற அங்க வந்துட்டு நயா நயான்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. வராம இருக்கிறது நல்லதுதான். நம்ம போய் ஜாலியா இருக்கலாம். மொட்டை மாடி மொட்டை மாடி, நாங்க எல்லாரும் ஒரே ஜாலி. மொட்டை மாடி என் புருஷன் ஒரு கேடி. எப்பா போய் தொலைஞ்சா, இனிமேலாவது நிம்மதியா தூங்கலாம். நம்ம 3 பேரும் ஆஜராயாச்சு. இன்னும் ராணி அக்கா கண்மணி அக்கா எல்லாம் காணும். எல்லாத்தையும் கீழே சத்தம் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். வருவாவ. அதுக்குள்ள வாங்க, நம்ம இடத்த பிடிச்சிடலாம். 4 மணி. அதுக்கு முன்னாடி இந்த தொட்டியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து சைட்ல வச்சிருவோம். எல்லாரும் வருவாவல்ல, இடைஞ்சலா இருக்கும். ஆமா பாத்தியா, அதுக்கு தான் இதெல்லாம் வளர்க்கவே கூடாது. சரி வாங்கடே, முதல்ல சைடுல எடுத்து வச்சிருவோம். எடுத்து வச்சதெல்லாம் போதும், வாங்க போய் உட்காரலாம். ஆமாடே, இதுக்கே குறுக்கு வலிக்கு. வாங்க போய் உட்காரலாம். நம்ம வந்து இதெல்லாம் நவட்டி வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? யாராவது வந்திருக்காங்களா பத்தியா? ஆமா, ஒரு பஞ்சுவாலிட்டி இருக்கா பத்தியா? அக்கா வா தை, எவ்வளவு நேரம்? இக்க நான் தூங்கிட்டேன் தெரியுமா? இது பவர் கட் ஆனதுக்கு அப்புறமா உனக்கு தூக்கம் வந்துச்சு. இக்க ஏசி போட்டு இருந்தல, அதனால ரூம் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு தான் இருந்துச்சு. ஓஹோ, அப்புறம் தான் மீனாக்கா சவுண்ட் கேட்டு எல்லாரும் எந்திரிச்சோம். ஏ குரல் அப்படி. சரி வாடே, வந்து உட்காரு, இடத்த புடி. இந்த வாரிக்க மக்களே, ரொம்ப நேரம் ஆயிட்டு. ஆமா, எவ்வளவு நேரம் இருக்கு? இரு, ஏறிக்கிறேன். மொட்டை மாடியில வந்து இருக்கலாம், நல்லதா இருக்கு. படி ஏறணும்னா தான் வலிக்குது. யாரும் எந்திக்க மாட்டேக்காவட்டி, நல்லா தூக்கம் பார்த்துக்க. மழை பெஞ்சிருக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கா. நல்லா இழுத்து போத்திட்டு தூங்குறாவ. எழுப்பி விட்டுட்டு வந்திருக்கேன், பாப்போம். அத்தை, நான் வரும்போதே கங்காவும் யமுனாவும் எந்திரிச்சிட்டாவல்ல? ஆமா மக்களே, அவ எந்திரிச்சிட்டாவ. எந்திக்காம இருக்கிறது உங்க அம்மாவும் என் தங்கச்சியும் தான். அதுதானே பார்த்தேன். நான் தான் எழுப்பி விட்டேனே, மறுபடியும் தூங்கிட்டாவலான்னு பார்த்தேன். அவ பூமாரிட்ட ஃபோன் பண்ணி பேச போறேன்னு சொன்னவம. நல்லதா போச்சு. ராணி அக்காவுக்கும் ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன். சரி உட்காருங்க அக்கா. சரி இவ எப்போ வருவாவ? இன்னும் ஆளை காணும். வருவாவ. எம்மா, இடுப்பு நோவது தான். அண்ணே, அண்ணே எந்தினே? கும்பகண்ணா எந்தில பாரு, இவ்வளவு எழுப்புற திரும்பி வரப்படுக்காம பாரு. இது எந்தில அண்ணே. டேய், நீ முழிச்சுதானே இருக்க? என்ன பவர் கட் ஆயிட்டுனே? அதுக்கு என்ன பூமாரி, பவர் கட் ஆயிட்டுனா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. நீ என்ன இவ்வளவு சந்தோஷப்படுறா? அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல தான் இன்வெர்டர் இருக்குல்ல. இதோ வந்துட்டா, போ படுத்து தூங்கு போ. என்னை எந்தினே வானே, நம்ம சரச பெரியம்மா வீட்டுக்கு போவோம். சரச பெரியம்மா வீட்டுக்கா? ஆமால, எந்தி. சரச பெரியம்மா வீட்டுக்கா? இப்ப எதுக்கு அங்க? அதான் பவர் கட் ஆயிட்டலாம். இன்னைக்கு எல்லாரும் அங்கதான் மீட் பண்ணுவோம், தெரியுமா? எதுக்கு? உனக்கு தெரியாதுல, எப்பவுமே இங்க அப்படிதான். இப்படி எப்பமாவது பவர் கட் ஆயிட்டுனா நைட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு வீட்டு மொட்டை மாடிக்கு போய் நாங்க எல்லாரும் மீட் பண்ணுவோம், தெரியுமா? இப்ப கங்கா ஃபோன் பண்ணா, இன்னைக்கு அவங்க வீட்டு மொட்டை மாடியில தான் எல்லாரும் மீட் பண்றாங்களாம். வானே, எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? சரி, யாரெல்லாம் வருவா மொட்டை மாடிக்கு? அதான் சொன்னேன், எல்லாரும் தான். எல்லாரும்னா? சின்ன பண்ணத்தே, மீனாத்தே, கீதாத்தே. அப்புறம் அந்த சுபினு, அஜய் எல்லாரும் தான். வாணி நல்லா இருக்கும். நீ வா, நீ ஒண்ணு அங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன விட்டுட்டாது வாணி. இல்ல நானும் வாரேன். நீ போ, நான் வாரேன் பின்னாடி. சரி சீக்கிரம் வந்துருமே. சரி பாத்து போ, வெளியே இருட்டா இருக்கு, எதுல முட்டிராத. சரி சரி. ஒருவேளை மீராவும் ஒருவேளும். சரி பாப்போம். இது மக்களே, எல்லாரும் வந்திருக்கீங்களோ? இங்க பவர்லாம் கட் ஆச்சுன்னா போதும், எல்லாரும் இப்படி மொட்டை மாடியில கூடிடுவோம். அது பரவாயில்லையே. வாங்க வந்து உட்காருங்க. கண்மணி எங்க மைனி? பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னவ. சரி சரி. இருட்டுல என்னன்னு போனா? என்ன கூப்பிட்டு இருந்தா நானாவது கூட போயிருப்பேனே. அதெல்லாம் டார்ச் எடுத்துட்டு தான் இருக்கவே. அப்ப சரி. எம்மா எம்மா எம்மா, யார்ட்டி என்ன இலை விட்றா? வாங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க வாங்க. எம்மா, நாங்க இந்த மீனாத்த மொட்டை மாடியில போய் உட்காரட்டுமாமா? ஏன்
இங்க இவ்ளோ இடம் இருக்கு, அங்க போய் ஏன் தனியா உட்காரணும்? ஏம்மா நீங்க இங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பீங்கம்மா, எங்களுக்கு போர் அடிக்கும். நாங்கெல்லாம் அங்க போய் உட்காரணுமா ப்ளீஸ்மா? இது மணி என்ன ஆகுது? வாங்க வந்து படுங்க வாங்க. ஏம்மா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நாங்க அங்கேயே தூங்கிடுதோம்மா. இக்க விடுங்கக்க. மீனா அங்க இதான் இங்க இவ்ளோ இடம் இருக்குல்ல. அவிய சின்ன பிள்ளைல நம்மளுக்கு இடையில போர் அடிக்க மாட்டிருக்கு. போங்க அந்த தானே இருக்கு போவட்டுக்கு. இங்க இருந்து எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு ஒரு கால் எடுத்து வச்சாலே போதுங்க. நம்ம கண்ணெதிரே தானே இருக்காவே. ஆமாக்கானே உங்க மொட்டை மாடி அந்த தானே இருக்குன்னு. ஆமாம்மா ஏக்க போட்டுக்கு. எம்மா ப்ளீஸ்மா அங்க போய் இருக்கோம். சரி போங்க. என்ன ராணிக்காக காணும்? ஐயோ இவள்கிட்ட கேட்டுக்கலாமோ? கீழே இறங்கிட்டாள்ல. சரி மொட்டை மாடியில இறட்டு கேட்டுக்கலாம். எப்படி ஃபோன் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டா, எப்படி கூப்பிட்டுருப்பா. ஆனா ராணி வருவாளான்னு தான் எனக்கு தெரியாது. அது எப்படி வராம இருப்பவ? வரலன்னா நான் போய் தூக்கிட்டு வந்துட மாட்டேன். போயிட்டு இருக்காள பாருங்க. ஏட்டி கங்கா பூமாரிக்கு ஃபோன் பண்ணியா? ஆமாமா ஃபோன் பண்ணோம், வாரேன்னு சொன்னா. ராணி வரலா கேட்டியா? அது தெரியாதே. அவ அன்பண்ணனை கூட்டிட்டு வாரேன்னு சொன்னாம. சரி சரி பாத்து ஏறுமக்கா. அட உண்மைதான். இன்னைக்கு இங்க இருந்து ஒரு இட்டு வச்சா போதும் போலல்ல உங்க மொட்டை மாடிக்கு போறதுக்கு. எல்லாம் பக்கத்துல தானக்கா இருக்கும். இந்த பக்கத்துல மொட்டை மாடி இருந்தா அது ஒரு ஜாலி. இன்னைக்கு அந்த ராணி மாமி வந்துட்டாவ. வாங்க, இவ்வளவு நேரமா தான் ஆகுது நீங்க வர்றதுக்கு. ஏட்டி இதே வேலையா தான் காத்திருப்பீங்களோ? என்று வர வேண்டாம் மாட்டி, நல்லா தூங்கிட்டேன் பாத்துக்க. பாரு ராணி, நீனே உங்க வீட்ல இருந்து இங்க வந்துட்டா. இல்ல கண்மணி கீழ இருந்து வந்திருக்காளா பாத்தியா? வந்துட்டேன். என்ன செய்ய, வயிறு கடமுடான்ட்டு அதான் லேட்டு. சரி எக்கு கொஞ்சம் தள்ளி உட்காருக்க. அந்த உட்காருதேன். எட்டி உங்க வீட்டு ஆளுக்குள்ள வரலையா? அதெல்லாம் நல்லா தூங்கு மூஞ்சி, அப்படி படுத்து தூங்குதுக்கு. வராது நல்லதே. நம்ம இங்க வந்தா நம்மள உயிர் எடுத்துட்டு இருக்கோம். நல்லா படுத்து தூங்கிட்டு. எங்க வீட்லயும் அதேதான், நல்ல போதை மூடிட்டுல தூங்குறாரு. இந்த அண்ணன் மாதிரி யாரும் வரலன்னா அன்பும் வரமாட்டாவளோ? சே, வருவாங்கலாம் எதிர்பார்த்தேன். இப்படி ஆயிடுச்சு. நான் வருவாங்கலாம் எதிர்பார்த்தேன். இக்க அன்பு என்ன தூங்கிட்டா இருக்கான்? இங்க கூட தான் வந்தா, எங்க இருக்கான்னு தெரியலையே. சிந்தாசி செல்வாயெல்லாம் தேடிட்டு இருப்பானோ? அதான் அவிய வரவே இல்லையே. அம்மா சொல்லு மக்களே. சின்றசனும் செல்வானனும் மேலேயே உட்காந்துருக்காவ. மக்களே அவிய இங்க வரவே இல்லை, தூங்கிட்டு இருக்காவலாம். அப்படியா? ஏ அன்பு இங்க வாடே. ஆத்தே வாடே, வந்து உட்காரு வா. இல்லத்தே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு. இல்ல வா, வந்து உட்காரு வா. நான் கீழே தான் இருப்பேன். கீழே சுபியும் அஜயும் இருக்காங்க. நான் அவிய கூட இருந்துக்கிறேன்னு. வா வயசு பையன் வாடே, இங்க வந்து உட்காரு வா. என்ன கீழே இருக்குதே? ஏல இவ கூப்பிடுறவல்ல, வா வந்து உட்காரு வா. நாங்கெல்லாம் ஒண்ணு தின்ற மாட்டோம். வா வந்து உட்காரு வா. சரி அத்தை, அந்த பந்தல் இருக்கலாம், அங்க நான் உட்காந்துக்கிறேன்னு. இப்ப நீ அப்புறம் போப்ப, இப்ப இங்க உட்காரு. உட்காரு பேசுவோம். எத்தே, உங்க பிரச்சனை எல்லாம் என்ன இழுக்காதீங்க தே. இவ்வளவு சொல்றலாடி, உட்காரு மக்கா. ராணிக்கா சொல்லுங்களா? அன்பு உட்காருமா. உனக்கு கிண்டல்லாம் அடிக்க மாட்டாவாமா? நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். உட்காரு வா. சரி பெரியம்மா. எம்மாடி, மீரா இதுக்கெல்லாம் உட்காந்துருக்கோம். ஐயோ, இப்படி எதுக்கு வேற உட்காந்துருக்காவளே? பாருடா, நம்மள பார்த்தவன மூஞ்ச திருப்பிட்டா. பாப்போம் இன்னைக்கு எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு. ஆமா, நீங்கெல்லாம் எப்பண்டா கரண்ட் போகணும்னு காத்துட்டு இருப்பீங்களோடி? ஆமாக்கே. ஆமா, இப்படி கரண்ட் போயிட்டுனா இப்படி எல்லாரும் நைட்டு மொட்டை மாடியில மீட் பண்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பகல் முழுதும் பேசிட்டு தானமா இருக்கியே. அதுவும் சரிதான். ஆனா இப்படி நைட்டு கரண்ட் போனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாரும் மொட்டை மாடியில இருந்து பேசுறது ஒரு தனி சுகம். மீரா, அன்பு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னக்க? மித்த எல்லாத்துக்கும் தான் இதெல்லாம் பவர் கட்டு. ஆனா எங்களுக்கு இது கெட் டுகெதர். இட்டி படுக்கலாண்டி, நேராவதா இல்லையா? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்ல நினைச்சோம். சரி சரி படுப்போம். நீங்க தானே
இவ்வளவு நேரம் ஆக்குனீங்க, அதுக்கு நாங்க என்ன செய்ய? சின்ன பொண்ணு வரும்போது பாய் எடுத்துட்டு வந்தோமா பாத்தியா? போய் எடுத்துட்டு வரியாமா ப்ளீஸ்? பாயெல்லாம் வேண்டாம் கண்மணி, எப்படியும் தரையில படுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆமா, அப்படின்னாலும் 2 பாய் வச்சிருப்பீங்களா? எல்லாரும் படுக்க காணமாக்கும், இப்படியே படுக்கலாம், நல்லா ஜாலியா தான் இருக்கும். போங்கட்டி, நான் இங்க படுத்து பாப்பேன். ஒத்து வரலன்னு பாத்துக்கையா நான் பாட்டில் வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிடுவேன். நாங்க தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க அமெரிக்கா போய் படுத்தாலும் எங்களுக்கு ஓகேக்க. பாரு நக்கலா சிரிக்கிறத பாரு. சரி பெரியம்மா, நான் அந்த பந்தல் கீழே போய் உட்காந்துருக்கேனே. சரி மக்கா, நீ போ. பெஞ்ச் மேலேயே படுத்துறேன்னு தூக்கம் வந்துச்சுன்னா. சரி பெரியம்மா. சரி அன்பு, குட் நைட்னே. குட் நைட். என்ன மக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கா? ஒன்னும் இல்ல தே, ஏதோ நினைப்பு வந்துச்சு, அதான் சிரிச்சு. எனக்கு தூக்கம் வருதுடே. நீங்க தூங்குங்க, இல்ல உட்காந்து கதை பேசுங்க, நான் தூங்க போறேன். நானும் அதே தான், எனக்கு தூக்கம் வருது. என்ன சின்ன பொண்ணு, வரிசையா எல்லாமே ஃபிளாட் ஆயிட்டாவே. தென் இட்ஸ் டைம் நம்ம தூங்குறதுக்கு. தூங்கு. என்ன எல்லாரும் தூங்கிட்டாவே, எனக்கு தூக்கம் வரலையே. இவ்விய வேற அங்கிருந்து முடிச்சுக்கிட்டே இருக்காங்களே, எப்படிதான் தூங்குறது? சின்ன பொண்ணுக்கு சொல்லு மீரா. எக்க எந்திங்கக்க, எனக்கு தூக்கமே வரல. மக்களே படுமா, உனக்கு தூக்கம் வரும். அப்படி தூக்கம் வரலன்னா அந்த அன்பு அங்க உட்காந்துட்டு இருக்காங்களா, அவன்கிட்ட போய் பேசிட்டு போ. ஆமா மீரா, தூக்கம் வரலன்னா போ, அன்புகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு தானா தூக்கம் வந்துடும். என்ன இவ்விய என்ன விட்டு பேசிட்டு இருக்க சொல்றாவ? இப்படி எல்லாரும் இங்க இருக்கும்போது நான் எப்படி விட்டு போய் தனியா பேசுவேன்? தூக்கம் வா தூக்கம். அவிய வேற கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்காவளே. பாப்போம் என்னதான் செய்யறான்னு. சரி, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு போனை வேணா நோண்டிட்டு இருக்கலாம். அவ வேற சங்கோஜமா பாத்துக்கிட்டு இருக்கா. பரவாயில்லையே, திரும்பிட்டே ஆளு. போய் பேசுவோமா? அதான் தூக்கம் வரலையே, ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது? அட லைட் வந்துருச்சே. ஐயோ, இப்ப பார்த்து லைட் வந்திருக்கு. ஒருவேளை எஞ்சி வீட்டுக்கு போயிருவாங்களோ? இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அப்புறம் நான் எங்க ஊருக்கு போயிடுவேன். அப்புறம் இங்கிருந்து தான் சான்ஸ் கிடைக்கிட்ட பேசுறதுக்கு. போய் பேசலாமா? ஆனா எப்படி ஆரம்பிக்கணும்னே தெரியலையே. தைரியத்தை வர வச்சுட்டு போய் பேசுவோம். இப்படி எல்லாம் தூங்கிட்டு இருக்காவ, நான் பேசும்போது ஒருவேளை யாராவது எஞ்சி பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? என்ன நினைப்பாவ? ஐயோ, 2 மனசா இருக்கே, என்னதான் செய்யட்டு? ஓய். ஓயா? என்ன மேடம், தூக்கம் வரலையா? ஆமா. ஒருவேளை இங்க நான் உட்கார்ந்துருக்கேன்னு சங்கோஜமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி பரவாயில்ல, அதான் கரண்ட் வந்துருச்சு, நான் வீட்டுக்கு போறேன், நீ படுத்துக்கோ. அதெல்லாம் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போமா? சரி வாங்க மேடம், வந்து உட்காருங்க. என்ன இன்னும் தூங்கல? நீ எப்பவும் லேட்டா தான் தூங்குவியோ? இல்லையே, ஏன் அப்படி கேக்கிய? இல்ல, இன்னும் தூக்கம் வரலையே இங்கே, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் அப்பமே தூங்கிட்டேன் தெரியுமா? மீனா அக்கா தான் எந்திங்கன்னு எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டு வந்துட்டாவ. அதான் என் தூக்கமே கலைஞ்சிட்டு. ஓ அப்படியா? நீங்க? நானும் நல்லா தூங்கிட்டேன். பூ மாதிரி தான் வானே வானே நீங்க இழுத்துட்டு வந்துட்ட. ஓ அப்படியா? சரி, என்ன நீ தூங்க போறியா? என் கீழே போய் எதுவும் விடணுமா? அதெல்லாம் நீங்களும் ஒண்ணு விட வேண்டாம், நானே அதுல போய்க்கிடுவேன். ஓ அவ்வளவு தைரியமா? நான் கீழே போக மாட்டேன். அங்க போனா நான் ஒத்தையில படுக்கணும். இவையெல்லாம் இங்க தூங்குறாவ, பிள்ளைல அந்த மீனாக்கா மொட்டை மாடியில தூங்குறாவ, நான் தனியா ரூம்ல இருக்கணும். ஓ அதான் இங்க வந்து என்கிட்ட பேச வந்திருக்கியா? சரி, உன் ரிசல்ட் என்னாச்சு? அதெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேங்க. ட்ரீட் ஒன்றும் கிடையாதா? ட்ரீட்டா? உங்க ஊர்ல எல்லாம் பாஸ் கீஸ் ஆனா ட்ரீட் எல்லாம் வைக்க மாட்டீங்களோ? அதான் அன்னைக்கு வந்தனே, அதான் பயணியெல்லாம் கொடுத்தோம்ல. அது நீ நான் கொடுத்தா? அப்புறம் நான் தான் உங்க கையில கொடுத்தேன். சரியான ஆல்ரெடி நீ. சரி, டிகிரி முடிச்சாச்சு, மேல என்ன செய்யலான்னு இருக்கிய? அப்புறம் என்ன
ஜாப் தான், அப்ளிகேஷன்லாம் போடணும், பார்ப்போம். கூடவே மாஸ்டர்ஸும் பண்ணலான்னு இருக்கேன். நல்லதுதான். ஆனால் உங்களுக்குலாம் சூப்பர்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம். எங்கேயும் போக வேண்டாம், வெயில் அலைய வேண்டாம், நல்ல வீட்டில் உட்காந்து நிம்மதியாக வேலை செய்யலாம். யார் சொன்னா? எம்மா முடியல இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம். இதுக்கு ஆஃபீஸ் போறதே பெட்டர். டைம்க்கு வீட்டுக்காவது வரலாம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எப்ப பாரு மீட்டிங் தான். எந்த வேலையினாலும் மீட்டிங் வந்துருங்கன்றாங்க. இன்னும் 1 வருஷம் தான், அப்புறம் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சிருவேன். ஓ, அப்போ நீங்க சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சுட்டா எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உன்னை பக்கத்துலயே வச்சுட்டு என்னண்டே வேலை செய்ய. ஹலோ. கண்டிப்பா. அப்போ நான் இப்பெல்லாம் வேலைக்கு போக போறது இல்ல, மாஸ்டர்ஸே முடிக்கலான் இருக்கேன். நீங்க எப்போ உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கலோ அப்போ உங்ககிட்ட தான் ஃப்ரெஷரா வந்து சேர போறேன். அப்படியா? சரி பாப்போம். ஆமா, என்ன அதிசயம் நீ நாளைக்கு வந்து என்கிட்ட பேசுற? அதுவா, இன்னும் 2 நாள்ல நான் எங்க ஊருக்கு கிளம்பிடுவோம்ல, அதான் சரி பேசலான்னு தோணுச்சு. 2 நாள்ல கிளம்ப போறீங்களா? ஆமா, 10 நாளைக்கு தான் இங்க வந்தோம். ஆனா சரஸ்வத்தை தான் லீவு தானே ஓடிக்கிட்டு இருக்கு, அது இதுன்னு இங்கே இருக்க வச்சுட்டாவே. நடுவில் சின்ன பொண்ணுக்கா மீனாக்கா எல்லாரும் சேர்ந்து எங்க ஊருக்கு வந்தாவே. அங்க கொஞ்ச நாள் இருந்தோம், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்தாச்சு. அப்படியே நாள் இப்படிதான் கடந்து போச்சோ. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போனா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் இங்க 2 நாள்ல இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு நினைச்சாலே மனசு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் உங்க ஊருக்கு போனா திருப்பி இங்க வரமாட்டியோ? எப்படின்னு எனக்கு தெரியல. லீவ் இருந்துச்சு, அதனால வந்து போய் இருந்தாச்சு. இனிமே எல்லாத்துக்கும் ஸ்கூலு காலேஜ்னு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி இங்கெல்லாம் வர்றதுன்னு எனக்கு தெரில. எனக்கு ஒன்றும் மண்டையில் எதுவும் ஓடின மாதிரியே இல்லை. உங்களெல்லாம் பார்க்காம என்னன்னு இருக்க போறேனோ. என்ன பார்க்காமலாம்? எல்லாரையும், இங்க எல்லாத்தையும். அப்போ அந்த எல்லாத்துலயும் நான் இல்லை. நான் ஏன் உங்களை மிஸ் பண்ணணும்? சரிதான்.